2024 பெஸ்ட் ஃபியூச்சர் பிலிம் கேட்டகரி அவார்ட். ஒரு நல்ல திரைப்படம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பார்வையாளர்களின் உணர்வுகளை தொடுவதாகவும் அறிவூட்டுவதாகவும் இருக்க வேண்டும். ஒரு விறுவிறுப்பான கதையை உணர்ச்சிகரமான காட்சிகள் மூலம் சொல்வதோடு சமுதாயத்தின் இருண்ட பக்கங்களையும் நமக்கு காட்டுவதன் மூலம் இப்படம் இம்மூன்றையும் சிறப்பாக செய்துள்ளது. இதன் அடிப்படையிலேயே இந்த விருது வழங்கப்படுகிறது. 2023 லியோ திரைப்படத்திற்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டவர். 2022 விக்ரம் திரைப்படத்திற்காக அதே பிரிவில் இவ்விருதினை பெற்றவர். இந்த ஆண்டு சொர்க்கவாசல் திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறுபவர் பல்லவி சிங். இதே திரைப்படத்திற்காக முதல் முறையாக பரிந்துரைக்கப்பட்டு இவ்விருதினை பெறுபவர் திரு சித்தார்த் அவர்கள். இந்த ஆண்டு சிறந்த இயக்குனர் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டு சிறந்த திரைக்கதைக்கான விருதினையும் வென்றவர். அதே சமயம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதினையும் பெறுபவர் திரு சித்தார்த் அவர்கள். அவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க வருபவர் ஊருக்கு ஒரு அடையாளம், பேருக்கு ஒரு பெருமை இவருடையது. 8 வருடங்களாக எந்த தனியார் அமைப்பும் தனித்தே செய்ய இயலாத இவ்விருது விழாவினை தொடர்ந்து தன் குழுவோடு குடும்பத்தோடு செய்து வருபவர். குழந்தைகளின் மனநிலையை உற்சாகத்துடன் உயிர் பெறும் 40 புத்தகங்களை எழுதியவர். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பர். செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பதாகும். பிறப்பிலும் இறப்பிலும் கூடவே வரும் கல்வி செல்வத்தை நமக்கு வழங்கிய ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி சேர்மன் ஐயா சிந்தை ஜெயராமன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் சித்தார்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சிறந்த படத்தை மக்கள் ரசிக்கும்படி கொடுத்த சொர்க்கவாசல் திரைப்படத்தின் இயக்குனர் சித்தார்த். நான் சொல்றேன்னா ஒரே வார்த்தை தான். என்னுடைய நாட டைரக்டர் ஆசைப்பட்டு டைரக்டருக்கு பிரைஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சிறு வயதில் நிறைய நாடகங்கள்லாம் போட்டுவேன். நான் சினிமா துறையை பற்றி நான் ஒவ்வொரு முறையாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த இவர் எடுத்த படத்தை பார்க்கும்போது வயலன்ஸ் மாதிரி தெரியுது, ஆனால் படத்தை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ இருண்ட பக்கங்கள் இருக்குது. ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லியிருந்தார் அவர். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. இப்படியும் கூட படம் சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் எப்போ சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய கதையை சொல்லியிருக்காங்க. இது வாழணும்னு ஆசைப்படுறவனை எப்படி இந்த சமுதாயம் குட்டி சவராக்கிறது, இந்த ஜெயில் பாழாக்கிறது அப்படின்னு அதில் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதே ஜெயிலுக்கு போன நெல்சன் மண்டேலா சொன்னார், என்னை ஜெயில் தான் மாற்றுச்சுன்னு சொன்னார். ஆனால் அவர் ஒருத்தரை தான் மாற்றுச்சு. நல்லாவனா மீதி பேர் அவனுமே நல்லவனா வந்த மாதிரி தெரியல. அதனால தான் படங்கள்லாம் இப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதன், அந்த சாதாரண மனிதனுடைய இயக்கங்கள், அவருடைய கல்யாணம், இதெல்லாம் நான் நினச்சி பார்த்து ரொம்ப இவருக்கு நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த வருடம் எல்லா படமும் நாமினேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 8 படங்கள் நாமினேஷன். அந்த 8 படத்தில் சொர்க்கவாசலும் ஒன் ஆஃப் த நாமினேஷன். பட் ஆனால் கெய்ப் விருதுகளில் இந்த வருஷம் அதிகமாக நாமினேட் பண்ண படம் எதுனா சொர்க்கவாசல் தான். மொத்தம் 13 நாமினேஷன் ஆன படங்கள் சொர்க்கவாசல். முதல் முறையாக ஒரு இயக்குனர் படம் 13 பரிந்துரைகளை பெறுவது கைபிள். ஐ திங்க் இது முதல் முறை. இதற்கு முன்பு எனக்கு அந்தகாரம் வாங்கியிருந்ததா எனக்கு ஞாபகம். அண்ட் இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த படத்தோட சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ரிலீஸ் டைம் சரியில்லை, மழை வந்துருச்சு, புயல் அடிச்சிருச்சுன்னாங்க. ஆனால் அந்த படம் 29 நவம்பர் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது. நான் முதல் காட்சி எங்கோ ராக்கி தியேட்டரில் போய் படம் பார்த்தேன். நான் இந்த படத்துக்கு போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே ஃபைன், இங்கே ஏதோ சொல்கிறாங்க, பட் ஒன்ஸ் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். பிகாஸ் இந்த படம் மிஸ் பண்ண மாட்டேன். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தாங்க அந்த டைமில். படம் ஆரம்பித்து போக 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 ஒரு என்ட்ரோல் பிளாக் போது முடிவு பண்ணிட்டேன், இது வேறு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் வேற இன் செகண்ட் ஆஃப் மொத்தமாக முடிஞ்ச உடனே ப்ளோன் அவே. ஃபைன், சூப்பர். நான் முதல் மெசேஜ் அனுப்பிச்சது செல்வா சாருக்கு தான். நான் ஒன்று தான் அனுப்பிச்சேன். அவர் இயக்குனர் தப்பா எடுத்துக்க மாட்டார் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை. இப்படத்தின் ஆணிவே திரைக்கதை, இந்த படத்தின் ஆணிவே திரைக்கதை. ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதை ஒரு ரசிகனை எந்த அளவுக்கு ஒன்றை வச்சதுன்றது நான் படம் பார்க்கும்போது நான் உணர்ந்தேன்.
அது மிக முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க சார். இந்த 3 பேருக்குமே கிரெடிட் தான். தமிழ் பிரபா சார், அஸ்வின் ரவிச்சந்திரன் சார் அண்ட் டேரக்டர் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத் பிரதர், இவங்க 3 பேருமே அவங்களோட பங்கு சீரும் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, கொசவா சொல்லுவாங்க, ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தின் இயக்குனர் என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் திரைக்கதை சரியில்லைன்னா படம் ஒன்றும் ஆகாது, ஜீரோன்னுவாங்க. ஒரு படத்தின் இயக்குனர் சுமாரான இயக்குனராக இருந்தாலும் அந்த படத்தின் திரைக்கதை பலமாக இருந்தால் அந்த படம் வேற ஒரு தளத்துக்கு செல்லும் என்று சொல்லுவாங்க. நான் அதுக்காக ஒரு சுமாரான இயக்குனர்னு சொல்லலை. திரைக்கதை என்பது எவ்வளவு முக்கியமானதை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா திரைக்கதை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சிம்பிள் கிடையாது. ரைட்டிங் இஸ் நாட் அ சிம்பிள் திங். எங்க ஜூரி ஏட்டு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், வினோத் ஸ்கிரீன் பிளே இஸ் அ சயின்ஸ்ன்னுவார். எனக்கு ஸ்கிரீன் பிளே இஸ் அ சயின்ஸ், இட்ஸ் தேர் அப்படின்னு நிறைய விஷயம் எனக்கு சொல்லுவார். ஸோ ஸ்கிரீன் பிளே இட்ஸ் ஹியூஜ். ஐ திங்க் என்னோட அவர் பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வேற கருதி. பட் தேங்க்ஸ் அ லாட் சார், தேங்க்ஸ் அ லாட் பிரதர் டு கமிங் ஹியர் அண்ட் we are very happy. சொர்க்கவாசல் திரைப்படத்திற்கு கொடுப்பதற்கு இந்த இடத்துலையும் வந்து சொர்க்கவாசல் எப்படி வாங்கிச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் சாரிட்ட நான் சொல்லிட்டேன், வெற்றிமாறன் சார்ட்ட நான் பேசும்போது நான் சொல்லிட்டேன். பட் உங்களுக்கும் அந்த இதை கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக எங்களோட பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து கொடுக்கறா இருந்த விருது வந்து விடுதலை 2 தான். 2வது இடத்துல தான் சொர்க்கவாசல் இருந்தது. பட் விடுதலை 2 பற்றி பேசும்போது அதோட பேசிய விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ற கருத்தை முன்னிறுத்தியதை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஜூரி மெம்பர்ஸ் இருக்கிற அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒயிட் டைகர் அவார்ட்ஸ் இருந்ததாக இருக்கும் அப்படின்றத அவர் கொடுக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட்ன்றது சொர்க்கவாசல் அப்படின்றத டிக் பண்ணிட்டாங்க ஒரே இதில். ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா டாப் கண்டெண்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அமைச்சிருப்போம். ஆக்சுவலாக என்ன வந்திருக்கோம்னா விடுதலை வெர்சஸ் சொர்க்கவாசல் தான் வந்திருக்கும். ஸோ பிகாஸ் எஃபர்ட் has put a lot of effort for his film. அவர் பிரமாதமாக வேலை வாங்கியிருக்காரு எல்லாருமே அந்த படத்தில் வந்து, சும்மா கிடையாதுங்க. அந்த படத்தில் நடித்த நடிகை எல்லாருமே பிரமாதம் வேலை வாங்கியிருந்தாரு. எல்லாருமே எனக்கு பொது புத்தியில் பொது ஜனமாக எல்லாருமே சொன்னது, எங்கள் பள்ளியில் பேச சொன்னது வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம படைப்பாளி இல்லைங்களா, அப்போ இயக்குனர் எப்படி வேலை வாங்கியிருக்கிறான் பாருங்க, எல்லாருக்கிட்டையும் மட்டும்தான் என் மனசில் தோணுச்சு, வேற எதுவும் தோணலை. ஏன்னா இவங்களாம் நடிகர்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க, நான் படைப்பாளியை ஃபோக்கஸ் பண்ணேன். மறுபடியும் சொல்றேன், படைப்பாளி பக்கம் தான் இருக்கும், அது எந்த இடத்துலையுமே மாறுபடாதுன்றது இது இன்னொரு சான்று சொல்லி ஐயா சாரி பிரதர் சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல, அப்படியே போகிற புக்கில் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் விருந்து என்றைக்குமே ஸ்பெஷலான விருந்து அப்படின்னு நம்புறேன்னா அதை உருவாக்கி கொடுத்த சினிமாட்டிக்ஸ் பெஸ்ட் வினோத் சார், ரொம்ப நன்றி சார். ஒரு யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சதுக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி. இதுலேருந்து நம்மளோட என்ன புரிய வருதுன்னா, நம்மளுக்கு சின்சியரிட்டியும் ஹார்ட் ஒர்க்கும் இதோட வந்து நம்ம அதிகமாக செலுத்தி இன்னும் மேலும் நல்ல மக்களுக்கு பிடிச்சமான படைப்பாகவும் இருக்கட்டும், ஒரு சமுதாயத்துக்கு என்னாவது ஒரு கருத்தியெல்லாம் சொல்கிற ஒரு படைப்பாகவும் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பொறுப்பை எனக்கு இந்த அவார்டு மூலமாக சினிமாட்டிக்ஸ் பெஸ்ட் அண்ட் வினோத் சார், ஜூரி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்க்ரீன் பிளே இவர் சொல்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எங்களுக்கு அதில் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா ஜெயிலுன்றது வந்து ஒரு 4 சுவரை தாண்டி ஒரு இருக்கிற ஒரு கட்டமைப்பு. அப்படி இப்படி போனாலும் ரொம்ப ட்ரை ஆகிடும் லேக் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு இந்த கேரக்டர்ஸை உருவாக்கி நானும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணதுக்கு தமிழ் பிரபா அண்ணாக்கும் அஸ்வின் அவருக்கும் இதுக்கு நான் இந்த பரிசை வழங்குறேன். அவங்களால இன்னைக்கு தமிழ் பிரபா அண்ணா வந்தார், பட் அஸ்வினால வர முடியல. ஸோ இந்த அவார்டு அவருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் என்னதான் வந்து நம்ம மேடை வந்து நம்மளுக்கு மட்டும் அமைச்சாலும் எந்த படக்குழுக்கும் வந்து பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, என்னோட ஏடிஸ்லேருந்து கேமரா டீம்லேருந்து எல்லாருக்கும். ஸோ என் சார்பாக இது வந்து ஒரு யங் டீமாக ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த அவார்டு வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ், அந்த என்னோட ஒர்க் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்னா, அதுக்கு தான் நம்ம இதாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த அவார்டு நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ், பல்லவி சிங் வர முடியல இன்னைக்கு, அவங்களுக்கும் இந்த அவார்டு டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பெரிய வார்த்தைகள். விடுதலை 2 அந்த மாதிரி நம்மளோடது வேர்சஸ்ஸே சினிமாவில் நம்மளுக்கு கிடையாது சார். நம்ம வந்து எல்லாருமே வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா பண்ணிட்டு ஓடும்போது, ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து இவ்வளோ நாமினேஷன்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கு ஒரு இது கொடுத்ததா இருக்கட்டும் சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கும் சின்சியரிட்டியும் மேலும் நான் சூப்பராக பண்ணி மக்களுக்கு பிடிச்சான ஒரு படைப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டுக்காக சார், ரொம்ப நன்றி சார்.